அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னாக்கா, சித்தப்பா எனக்கு ஒரு ஐடியா. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி. இதுக்கு முன்னால போட்ட வீடியோவில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, வெரி யூஸ்ஃபுல் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சி. இது மாதிரி நம்ம சேனலில் இருக்கிற மற்ற வீடியோஸையும் போய் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் மேலும் மேலும் நம்ம சேனலில் வேறு இருக்குது. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல்லை தட்டி விட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, அதை வீடியோக்குள்ளேயே போய் பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகலாமா? வெல்கம் டு பின் அண்ட் பிரைன் சேனல். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. இந்த மாதிரி ஒரு பென் எடுத்திருக்கேன். இதை டிஸ்மேண்டில் பண்ணிப்போம். இப்போ இதோட பாடியில் இருக்கிற இந்த பிரிண்டிங் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஓகே, தேவையான அளவுக்கு ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இந்த பாடியில் இந்த டாப் போர்ஷனை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாட்டமில் இருக்கிற இந்த க்ளோசிங் போர்ஷன் மட்டும் நமக்கு தேவைப்படுது, அதை நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து இந்த மாதிரி ஒரு ஜிப் டை எடுத்திருக்கேன், ஒரு கீ செயின் ரிங் எடுத்திருக்கேன், ஒரு ரீஃபில் எடுத்து அதில் இந்த மாதிரி டிப்பில் கொஞ்சோண்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஜிப் டையை இந்த மாதிரி மடித்து லாக் பண்ணி இந்த பென்னோட டிப் இருந்த போர்ஷனில் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரீஃபில் கட் பண்ண போர்ஷனை இந்த மாதிரி மாட்டி விட்டுடலாம். அடுத்தது இந்த கீ செயின் ரிங்கை இந்த மாதிரி கோர்த்து விட்டுக்கலாம். எக்ஸஸ் ஜிப் டையை கட் பண்ணிடுறேன். இப்போ அந்த பாட்டம் போர்ஷனை இந்த பீஸை வச்சு சூப்பர் க்ளூ போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். இது ஒரு பழைய இன்விடேஷன். இதில் இருக்கிற இந்த பிள்ளையாரை தனியாக எடுத்துக்கலாம். இதை ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த கீ செயினில் சூப்பர் க்ளூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நமக்கு இப்போ அல்டிமேட்டான ஒரு கீ செயின் ரெடி. இது மட்டும் இல்லை, இதில் இந்த மாதிரி எமர்ஜென்சிக்கு ஒரு சின்ன அமௌண்ட்டை நம்ம போட்டு வைக்கலாம். ஓகே, இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். செம்ம மச்சானி, வேற லெவல்டா.
அடுத்து சிம்பிளான சூப்பரான ஒரு ஐடியா. இந்த மாதிரி இந்த பென் எடுத்துக்கிறேன். இதோட பாடி போர்ஷன் தான் நமக்கு தேவை. இந்த மாதிரி க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு ஸ்லாட் கட் பண்ண போகிறோம். இப்போ இந்த வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. இது என்னத்துக்குன்னா, இந்த மாதிரி தீர போகிற கண்டிஷனில் இருக்கிற பேஸ்ட் என்கிட்ட ஒன்று இருக்குது. சிங்கிளாக யூஸ் பண்ணால் இது இன்னும் 1 வீக்குக்கு வரும். ஒரு 4 பேர் இருக்கிற ஃபேமிலியாக யூஸ் பண்ணால் இன்னும் ஒரு 2 நாளைக்காவது வரும். இதை நம்ம வேஸ்ட் பண்ணலாமா? கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ இந்த மாதிரி இதை இன்சர்ட் பண்ணி இப்படி ஸ்லைட் பண்ணி விட்டால் அவ்வளவு பேஸ்ட் இப்படி ஃப்ரண்ட்டுக்கு வந்துடும். இதை இப்போ இந்த இடத்துல பாருங்கள், எவ்வளோ மெலிசாக மாறிட்டு பாருங்கள். இதுக்குள்ளார பேஸ்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எல்லாமே ஃப்ரண்ட்டுக்கு வந்துடுச்சு. அப்படியே வச்சு அயன் பண்ண மாதிரி ஆகிட்டு பாருங்க. கண்டிப்பாக இந்த பேஸ்ட்டு இன்னும் 2 நாளைக்கு அதிகம் வரும். இதில் ரிவர்ஸில் இந்த பேஸ்ட் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த மாதிரி செஞ்சுட்டா இனிமேல் துளி கூட பேஸ்ட் வேஸ்ட் ஆகாது. இது இந்த மாதிரி பெரிய டியூப்லையும் யூஸ் பண்ணுறதுக்காக நான் இவ்வளோ பெருசாக செஞ்சுருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இதுக்கு மேலே வேறு பெரிய டியூப் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் சின்ன டியூப் பெரிய டியூப் எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரே இதாக நான் செஞ்சுட்டேன். இதை திரும்ப எடுத்துட்டாலும் இந்த போர்ஷன் அப்படியே செட் ஆகி தான் இருக்குது. இந்த மாதிரி ஒன்று செஞ்சு வச்சுட்டா சின்ன டியூப் பெரிய டியூப் எல்லாத்துக்குமே இதை மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ரிவர்ஸில் இந்த பேஸ்ட் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே, இது செய்கிறது ரொம்பவே சிம்பிள், ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுது, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வீட்டில் நீங்களும் ஒன்று செஞ்சு வச்சுக்கோங்க. நான் 2 ஏற்கனவே வச்சிருக்கேன். 2 மாமி. அடுத்து இந்த மாதிரி திந்து போன மார்க்கர் பென் எடுத்திருக்கேன். இதோட பாடியில் ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பக்கம் ஹோல்ஸ் போட்டு விட்டுருக்கேன். இன்னொரு பக்கம் இந்த மாதிரி கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ நம்ம அடுத்து இந்த சுவிட்ச் போர்டுக்கு போயிடுவோம். இந்த ஸ்க்ரூவை நம்ம எடுக்க போகிறோம். இந்த ஸ்க்ரூவை நம்ம எடுத்து இந்த மாதிரி இந்த ஹோலில் போட்டுக்கிறேன். இப்போ அப்படியே இந்த அரேஞ்ச்மெண்ட்டை ஏற்கனவே ஸ்க்ரூ இருந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது என்னத்துக்குன்னா, ஓகே, இது மாதிரி வீட்டில் செஞ்சு வைங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. எவ்வளவு மேட்ச் பண்ண வேண்டியது இருக்கு. இந்த வீடியோவில் இருக்கிற எல்லா ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? இந்த மாதிரி ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள் இருக்குது, அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். நம்ம சேனலில் இன்னும் இது மாதிரி நிறைய பயனுள்ள வீடியோக்கள் வர இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் அப்படியே தட்டி விட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்குங்க. இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.